செய்யக்கூடிய. ஆனால் நான் கேட்கின்ற கேள்விகள், இதற்கு முன்னால் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு ஏன் போகவில்லை? நீதிமன்றம் போக வேண்டும் என்று சொல்கிறீர்களே தவிர நீதிமன்றத்திற்கு போவதற்கு முன்னால் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு ஏன் போகவில்லை? நிதி ஆயோக் கூட்டம் என்பது மத்திய மாநில அரசுகளின் நிதி பகிர்வை மட்டுமே பேசுவது. ஆக உண்மையிலேயே மக்களுக்கான நன்மை செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்திருந்தீர்கள் என்றால் இன்றைய தமிழகத்தில் உள்ள நிதி பிரச்சனைகளுக்கு காரணமே நிதி ஆயோக் கூட்டத்திற்கு போகாததுதான். அதற்கு என்று ஒரு கூட்டம் நடக்கும் பொழுது அதற்கு என்று எல்லா அதிகாரிகளும் பிரதம அமைச்சர் முதலமைச்சர்களும் கலந்து கொள்ளும் போது இதில் கலந்து கொள்ளாதது அதனாலதான் இதற்கு முன்னால் 3 முறை கலந்து கொள்ளாமல் டாஸ்மாக் போன்ற பிரச்சனைகள் அதிகமாக வரும் பொழுது நீங்கள் கலந்து கொள்ள போகிறீர்கள் என்கிற நிலையில் எல்லோருக்கும் அந்த சந்தேகம், அதிமுகவிற்கு மட்டும் அந்த சந்தேகம், மக்கள் அனைவருக்குமே அந்த சந்தேகம் வருகிறது. அதனால்தான் இதற்கு முன்னால் ஏன் போகவில்லை, இப்பொழுது ஏன் போகிறீர்கள் என்று அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். கேள்வி கேட்பதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. அதனால்தான் இன்னைக்கு சொல்றாரு, காவி கொடியை எடுத்து நான் போகவில்லை, வெள்ளை கொடியை எடுத்து நான் போகவில்லை என்று டாஸ்மாக் கொள்ளை கொடியெல்லாம் எடுத்து போய்கிறீர்கள். அதுதான் பிரச்சனை. இல்ல, இதுல நீங்க ஏன் சரியான நேரத்துல சரியான அமைப்புல போய் நீங்க அதை ரெப்ரசன்ட் பண்ண மாட்டேன்றீங்க நான் கேக்குறோம். நாங்களும் தமிழர்கள் தான். இப்ப இவங்க என்னன்னா எப்ப பார்த்தாலும் தமிழக பாஜகவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்பந்தம் இல்ல, தமிழுக்கும் தமிழக பாஜகவுக்கும் சம்பந்தம் இல்லை என்று மாய தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். உங்களுக்கு இருக்கும் அக்கறையை விட எங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா வந்தே பாரத் ரயில் எல்லா மாநிலங்களை விட தமிழகத்திற்கு அதிகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு கோரிக்கை வைத்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள். மெட்ரோ ரயில் விரிவாக்கத்திற்கு கோரிக்கை வைத்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள். அதிகமாக சாலைகள் போட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தவர்கள் நாங்கள் தான். அதனால தமிழகத்திற்கு எல்லாம் கிடைத்தாலும் எங்களுக்கும் மகிழ்ச்சி தான். ஆனா நீங்கள் அதை சரியாக பெறுவதற்கு நீங்கள் எப்பொழுதுமே ஒரு மோதல் போக்கை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதுதான் நீங்க அரசியலாக்கி கொண்டிருக்கிற குற்றச்சாட்டை நான் வைக்கிறேன். சரி, அப்படியே ஓடி போனாங்களாம். ஈடிக்கும் பயப்பட மாட்டேன், மோடிக்கும் பயப்பட மாட்டேன். ஏன் சம்பந்தப்பட்டவர்கள் ஓடி போனார்கள் என்பதை தம்பி உதயநிதி சொல்லட்டும். நான் சொல்லல. எல்லா பத்திரிகையும் யார் யார் ஓடி போனார்கள், லண்டனுக்கு ஓடினாங்க, அமெரிக்காவுக்கு ஓடி இருக்காங்க. அப்போ ஈடிக்கு பயப்படல, மோடிக்கு பயப்படல, ஓடிக்கு போனீங்கன்னு கேக்குறீங்க. அவங்ககிட்ட போய் கேளுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.